வினூஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பஃப் ஷீட்டை வச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வேணாம் வேணாம், நானே சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க. இந்த பஃப் ஷீட்டை வந்து நீட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் நீட்டாக இருந்தால் பிடிக்குமா? கிடையவே கிடையாது. அதனால் அதை பயங்கரமாக வந்து யாரையாச்சும் நினச்சி கசக்கி வச்சு சுருட்டிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சு அதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி இந்த மாதிரி நடுவில் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போகணுன்னாக்கா, நம்ம உளுந்து வடைக்கு ஓட்டை போடுவோம்ல, அதே மாதிரி தாங்க. இதை உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து நான் மினி பாதுஷா தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் இது ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். அதனால் கொஞ்சமாக தான் நான் பண்ணினேன். மினி பாதுஷா தான் நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு 2, 3 மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி சப்பையாக்கி நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியாமல் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி அவருக்கு தெரியாமல் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஏன்னா நல்லா இல்லை, நான் கூட ட்ராஷ் பண்ணிடலான்ட்டு. பட் ஆனால் அவர் வந்து ஸ்மெல்லை பார்த்து கண்டுபிடிச்சிட்டார், என்ன எதுக்கு எண்ணெய் காய வைக்கிற அப்படின்ட்டு. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை எண்ணெயில் வந்து பொரிச்சிக்கணுங்க. உங்களுக்கு அந்த பாதுஷா கலர் தெரியும்ல, அந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதாவது நம்மளுக்கு அந்த பாதுஷா கடிக்கும் போது கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும்னாக்கா நல்லா வந்து எண்ணெயில் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கனாக்கா சைடில் வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன அளவுக்கு எடுத்தேனாக்கா, 1 டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றி நான் வந்து கரைச்சிக்கிட்டேன். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போட்டுட்டு கலர் பொடி போட்டுக்கலாம், ஜிலேபி பவுடரு. அது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச இந்த பாதுஷாவை போட்டுடலாம். நான் வந்து இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஷ்யூ நட் வேலை பார்த்தேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆற வைக்காமையே இந்த பாதுஷாவையும் சரி ஜீராவையும் சரி ஆற வைக்காமையே அப்படியே முந்திரி கொட்டை மாதிரி போட்டுட்டேன். சூடாக போட்டதுனால வந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக வந்துருச்சு, கிறிஸ்பியாக இல்லாமல். ஆனால் செகண்ட் ரவுண்ட் வந்து நான் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஆற வச்சு போட்டதுனால சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு செகண்ட் ரவுண்டு. ஆக்சுவலி நான் இது இப்படி வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் சூப்பராக பாதுஷா டேஸ்ட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு உளுந்து வடை இனிப்பு வடை மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டு சும்மா சூப்பராக பாதுஷா மாதிரியே இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள்.